இப்போ நீங்க ஒரு வங்கிய கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வங்கியில பணம் போட்டிருக்கிற எல்லார் கையிலயும் ஒரு ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட்ல இருக்கிற ஒரு பட்டன அழுத்துனா, உங்க பணம் முழுசும் உடனே உங்க கைக்கு வந்துடும். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சின்ன பிரச்சனையா? கேட்கவே கொஞ்சம் ஆபத்தான ஒரு செட்டப் மாதிரி தெரியுதே. ஆமா, ரொம்பவே ஆபத்து தான். ஏன்னா, நீங்க அந்த பட்டன அழுத்தும்போது வங்கியே வெடிச்சு சிதறிடும். எல்லாரும் சுயநலமா ஒரே நேரத்துல அந்த பட்டன அழுத்துனா, யாருக்கும் எதுவும் கிடைக்காது. மொத்தமும் அழிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாரையுமே அந்த பட்டன அழுத்த விடாம தடுக்க முடியுமா? ஓ, இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா இது வெறும் கற்பனை கிடையாது. பொருளாதார உலகத்துல குறிப்பா மனிதர்களோட பேராசையை எப்படி கையாளுவது அப்படிங்கிற யதார்த்தம் இதுதான். கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல விரிவாக அலச போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தப்படாத நிதி அமைப்பு, அதாவது டிஃபை 3.0, அதோட எல்ஜிஎன்எஸ் நாணயம் பத்தி பார்க்க போறோம். ஆமா, கூடவே கேம் தியரியில ரொம்ப பிரபலமான பிரிசனர்ஸ் டைலமா தத்துவத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். கண்டிப்பா. மனிதர்களோட சுயநலம், பேராசை, பயம் இதையெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் கோட் மூலமா எப்படி கட்டுப்படுத்தி எல்லோருக்குமே லாபம் தரக்கூடிய ஒரு சிஸ்டமா மாற்றுவது அப்படிங்கிற நுணுக்கங்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ போர் அடிக்கிற ஒரு டெக்னாலஜி விஷயம் இல்ல. மனிதர்களோட மனச ஒரு அல்காரிதம் எப்படி படிக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான பயணம் இது. அதாவது ஆரிஜின் அமைப்போட அடிப்படையே எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு மைய வங்கிக்கும் கட்டுப்படாத ஒரு தனித்துவமான பொருளாதாரத்தை உருவாக்குவதுதான் இல்லையா? ஆமா, இதுக்கு அவங்க எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு நிலையற்ற நாணயத்தை, அதாவது நான் ஸ்டேபிள் காயினை பயன்படுத்துறாங்க. இதை ஏன் நிலையற்ற நாணயம்னு சொல்றோம்னா, இதோட மதிப்பு டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி ஏறும் இறங்கும். புரியுது. ஆனா இந்த ஏற்ற இறக்கத்தை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் மொத்த சிஸ்டமும் இயங்குது. இந்த இடத்துல தான் அந்த பிரிசனர்ஸ் டைலமா அல்லது கைதிகளின் இக்கட்டான நிலை தத்துவம் உள்ளே வருது. இந்த தத்துவத்தை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக இது ஒரு சின்ன கதையா சொல்றேன். சொல்லுங்க, அது ரொம்ப உதவியா இருக்கும். 2 திருடர்களை போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல பிடிக்கிறாங்க. ஆனா அவங்க தான் திருடினாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியான ஆதாரமும் போலீஸ் கிட்ட இல்ல. அதனால 2 பேரையும் தனித்தனி அறையில வச்சு விசாரிக்கிறாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றார், என்ன முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற எந்த தகவலும் தெரியாது. அந்த தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுவதுதான் இந்த தத்துவத்தோட மிக முக்கியமான அம்சம். ஆமா. இப்போ போலீஸ் அவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு பேரம் பேசுறாங்க. 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. முதலாவது ஆப்ஷன் என்னன்னா, 2 பேரும் அமைதியா இருந்தா, அதாவது ஒருத்தர் காட்டி கொடுக்காம இருந்தா, ஆதாரம் இல்லாததால 2 பேருக்கும் தலா 1 மாதம் மட்டுமே சிறை தண்டனை. இது ரொம்ப நல்ல ஆப்ஷனா இருக்கே. ரெண்டாவது என்ன? 2வது ஆப்ஷன் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு மற்றவர் அமைதியா இருந்தா, காட்டி கொடுத்தவர் உடனே ரிலீஸ் ஆகிடுவாரு. ஆனா அமைதியா இருந்தவருக்கு 1 வருஷம் ஜெயில். ஓ, அப்போ மூணாவதா ஒரு ஆப்ஷனும் இருக்கு. தப்பிக்கணுங்கிற சுயநலத்துல 2 பேருமே ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டா 2 பேருக்கும் தலா 8 மாசம் சிறை தண்டனை கிடைக்கும். இப்போ இத கேக்கும்போது 2 பேரும் அமைதியா இருந்தா வெறும் 1 மாசத்துல தப்பிச்சிடலாம், அதுதான் பெஸ்ட் முடிவுன்னு உங்களுக்கு தோணும். ஆனா தனித்தனி அறையில இருக்கிற அந்த திருடர்கள் அப்படி லாஜிக்கா யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. ஒருவேளை அவன் என்ன காட்டி கொடுத்துட்டா எனக்கு 1 வருஷம் ஜெயில் கிடைக்குமே, நான் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆமா, அதுக்கு பதிலா நாமே அவனை காட்டி கொடுத்துட்டு ஈஸியா எஸ்கேப் ஆகிடுவோமே அப்படின்னு 2 பேருமே யோசிப்பாங்க. பயம் மனிதர்களை எப்போதுமே மோசமான முடிவு எடுக்க தூண்டும். இந்த தத்துவத்தின்படி மனிதர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக மற்றவர்களை காட்டிக் கொடுக்கும் முடிவைய பெரும்பாலும் எடுப்பார்கள். 2 பேரும் பயத்துல மாத்தி மாத்தி காட்டி கொடுத்து கடைசியில 2 பேருமே 8 மாத சிறையா அனுபவிப்பாங்க. ஆனா லாஜிக்கா பார்த்தா 2 பேரும் ஒத்துழைத்திருந்தால் 1 மாத சிறையோட தப்பித்திருக்கலாம். இந்த மனித முரண்பாட்டைத்தான் கேம் தியரி ரொம்ப அழகா விளக்குது. இது நம்ம ஸ்கூல்ல பண்ற குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு. 4 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா மொத்த குரூப்புக்கும் ஏ கிரேடு கிடைக்கும். ஆமா, ஆனா நான் ஏன் கஷ்டப்படணும், மற்றவன் எப்படியும் செய்வான், நான் சும்மா பேரை மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுயநலமா நினைச்சா மொத்த குரூப்பும் ஃபெயில் ஆயிடும். எல்லோருக்குமே 0 தான் கிடைக்கும். இந்த மனித இயல்ப ஆரிஜின் எப்படி தங்களோட டிஜிட்டல் நாணயத்துல கொண்டு வராங்க? லாபம் சம்பாதிக்க வந்தவன் எப்படி மத்தவங்கள பத்தி யோசிப்பான்? அங்கதான் ஆரிஜின் தங்களோட மேட்ரிக்ஸ் அமைப்பை உள்ள கொண்டு வராங்க. மனிதர்களோட முடிவுகளை அவங்க எண்களா மாற்றுறாங்க. +6 முதல் -6 வரைக்கும் இது செயல்படும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க. முதலாவது கூட்டு முயற்சி.
2, முதலீட்டாளர்களும் தங்கள் நாணயங்களை விற்று லாபம் பார்க்க நினைக்காம சிஸ்டத்திலேயே லாங் செய்து வைத்தால், அதாவது ஸ்டேக்கிங் செஞ்சா, சந்தையில நாணயத்தின் சப்ளை குறையும். சப்ளை குறைஞ்சா நாணயத்தோட மதிப்பு உயரும் இல்லையா? கரெக்ட். இதனால ஒட்டுமொத்த சிஸ்டமும் வலுவடையும். இந்த செயலுக்கு 2 முதலீட்டாளர்களுக்கும் தலா 3 புள்ளிகள் வீதம், மொத்தமாக +6 புள்ளிகள் அல்காரிதத்தில் வழங்கப்படும். இருவருமே முடக்கி வைப்பதுதான் இருவருக்குமே மிகச்சிறந்த லாபத்தை தரும். ஓ, இது அந்த கைதிகள் 2 பேரும் அமைதியா இருக்கிற நிலைமை மாதிரி. அதாவது நான் விக்காம சிஸ்டம நம்பி முடக்கி வச்சா எனக்கு லாபம் அதிகம். ஒருவேளை யாராவது ஆரிஜின் வெளியிடுற பாண்ட் வாங்கினா என்ன நடக்கும்? சிஸ்டம்க்கு நேரடியாக பணத்தை கொடுத்து புதிய நாணயங்களை உருவாக்க ஆதரவு கொடுக்கும்போது அது அமைப்பிற்கு வலு சேர்க்கிறது. இதற்கு +4 புள்ளிகள் கிடைக்கும். இதுவும் சிஸ்டத்திற்கு பாசிட்டிவான விஷயம்தான். சரி, கூட்டு முயற்சி பத்தி பேசிட்டோம். சுயநலம் உள்ளே வந்தா என்ன நடக்கும்? நான் உடனே லாபம் பார்க்கணும்னு நினைச்சு என் நாணயங்களை சந்தையில வித்துட்டா. முதலீட்டுதாரர்கள் அவசரமாக லாபம் பார்க்க நினைத்து நாணயங்களை விற்றால் அது நாணயத்தின் விலையை வீழ்ச்சியடையச் செய்யும். உதாரணத்துக்கு, நீங்கள் நாணயத்தை விற்று லாபம் பார்க்கிறீர்கள், ஆனால் நான் சிஸ்டம நம்பி விற்காம லாக் செய்து வைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ நான் விற்றதால் விலை குறையும். அதனால லாக் செய்து வச்சிருக்கிற உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆமா, இது 1 - 1 அப்படிங்கிற நிலையை உருவாக்கும். மொத்த சிஸ்டம் எந்த வளர்ச்சியுமின்றி தேக்கமடையும். அதாவது 0 புள்ளிகள். அப்போ 2 பேரும் ஒரே நேரத்துல வித்தா என்னாகும்? அதான் நாம முதல்ல பேசின அந்த ரிமோட் பட்டன் அழுத்துறதுக்கு சமமா? ஆமாம், அந்த 2 திருடர்கள் கதையைப் போல முதலீட்டுதாரர்கள் எல்லாரும் முந்திக் கொண்டு சுயநலமாக ஒரே நேரத்தில் தங்கள் நாணயங்களை விற்றால் விலை அதவபாதாளத்திற்கு சென்றுவிடும். அப்போ பாயிண்ட்ஸ் மைனஸ்ல போயிடுமா? கண்டிப்பா. இதற்கு -3, -3, மொத்தமாக -6 புள்ளிகள். இப்படி நடந்தால் ஆரிஜின் புரோட்டோகால் மொத்தமாக அழிந்துவிடும். இதை கிரிப்டோ உலகத்துல நூக்கிங் யோர் ஓன் பேக்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது உங்களுடைய சொந்த பணப்பையை நீங்களே நெருப்பு வைத்து எரிப்பதற்கு சமம். அதேதான். ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க. எல்லாரும் வித்தா -6 சிஸ்டம் அழிஞ்சிடும் சொல்றீங்க. ஆனா மத்தவங்க விக்கிறப்ப நான் ஏன் முந்திக்கிட்டு வைக்க கூடாது? நான் ஏமாளியாக கூடாது இல்லையா? மத்தவன் வித்துட்டு போறான், நம்மளும் வித்துட்டு லாபத்தை எடுத்துட்டு போவோம் அப்படிங்கறதான மனித இயல்பு. மனித இயல்பு அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் கோடு எப்படி என்ன விக்க விடாம தடுக்கும்? ஆரிஜின் அமைப்பு இதை கணிக்காம இல்ல. மக்கள் தங்களுக்குள் சுயநலமாக மாறி ஒட்டுமொத்தமாக சிஸ்டத்தை அழித்து விடுவதை தடுக்க ஆரிஜின் ஒரு மெக்கானிசமை பயன்படுத்துகிறது. இதற்கு உள் ஒருங்கிணைப்பு கோட்பாடுன்னு பெயர். உள் ஒருங்கிணைப்பு கோட்பாடு இது எப்படி வேலை செய்யுது? இது 4 முக்கியமான தூண்களைக் கொண்டு இயங்குது. இந்த 4 தூண்களும் ஒன்னோடொன்னு இணைந்து மனிதர்களை விற்க விடாமல் தடுக்கும் ஒரு பொருளாதார வலையை பின்னுகிறது. ஓகே, அப்போ அந்த 4 தூண்கள் என்னென்ன? முதல் தூண் நாம ஏற்கனவே பேசின ஸ்டேக்கிங், அதாவது நாணயங்களை முடக்கி வைப்பது. இது வெறும் வார்த்தை இல்ல. முடக்கி வைப்பவர்களுக்கு மிக அதிக வட்டி அல்லது லாபத்தை சிஸ்டம் தானாகவே உருவாக்கும். அதாவது ஹை APY அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா, நீங்க விற்றால் 1 மடங்கு லாபம் என்றால் முடக்கி வைத்தால் பல மடங்கு லாபம் என்ற அல்காரிதம் உங்களுக்கு ஆசை காட்டுகிறது. நீங்கள் காத்திருக்க காத்திருக்க உங்களுடைய லாபம் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்போ நான் விக்க நினைச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தா அதிக லாபம் கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணம் என்ன தடுக்கும். சரி, இரண்டாவது தூண். இரண்டாவது தூண் பாண்ட். மக்கள் விற்கத் தொடங்கினால் விலை குறையும் இல்லையா? அப்போது சிஸ்டம் என்ன செய்யும் என்றால் மிகவும் குறைந்த விலையில், அதாவது டிஸ்கவுண்டில் பாண்டுகளை வழங்கும். ஓ, விலை குறையும் போது பதறாமல் மலிவாக கிடைக்கிறது என்று மீண்டும் வாங்கத் தூண்டும் ஒரு உளவியல் தந்திரம் இது. கரெக்ட். மக்கள் மீண்டும் வாங்கத் தொடங்கும் போதே விலை சரிகிற வேகம் குறைந்துவிடும். அப்போ விக்கிறவங்களை விட வாங்குறவங்களுக்கு லாபத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்றாங்க. மூணாவது தூண் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். கருவூலம். ஒரு டிஜிட்டல் கிரிப்டோ நாணயத்துக்கு எப்படி ஒரு நிஜமான கருவூலம் இருக்க முடியும்? இதுதான் ஆரிஜினின் மிக வலுவான கவசம். LGNS நாணயம் என்பது காற்றில் உருவாக்கப்பட்ட வெறும் எண்கள் அல்ல. சந்தையில் இருக்கும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் பின்னால் உண்மையான மதிப்பை ஆதரிக்கும் அமெரிக்க டாலருக்கு இணையான USDT அல்லது வேறு சில கிரிப்டோ சொத்துக்கள் இந்த கருவூலத்தில் இருப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு. ஆமா, இத ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூன்னு சொல்லுவாருங்க. அதாவது நாணயத்தின் விலை எவ்வளவு குறைந்தாலும் அது பூஜ்யத்திற்கு செல்லாது. அதற்கு ஒரு அடிமட்ட மதிப்பு இருப்பதை இந்த கருவூலம் உறுதி செய்கிறது. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்?
ஒரு ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கம்பெனியோட மதிப்பு 0 ஆகிடும்னு மக்கள் பயப்படுவாங்க. ஆனா இந்த நாணயத்துக்கு பின்னாடி நிஜமான டாலர் பேக்கப் இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இதுக்கு கீழே விலை போகாது அப்படிங்கிற ஒரு தைரியம் முதலீட்டாளர்களுக்கு வந்துரும். அப்படியேதான் அதோட 4வது தூணும் சேர்ந்து கொள்கிறது. அதுதான் ஸ்டேபிள் காயின் ஏ. இது சிஸ்டமோட எமர்ஜென்சி பிரேக் மாதிரி. சந்தையில் நாணயங்கள் அதிகமாகி விலை ரொம்ப குறையும் ஆபாயம் வரும்போது ஆரிஜின் சிஸ்டம் தானாகவே சந்தையில் இருக்கும் பழைய நாணயங்களை வாங்கி அழித்துவிடும். அழிச்சிடுமா? அதாவது பர்னிங் மெக்கானிசம்னு சொல்வாங்களே அதுவா? ஆமா, அதற்கு இணையாக விலை மாறாத ஒரு ஸ்டேபிள் காயின் ஏ நாணயத்தை உருவாக்கும். பழைய நாணயங்களை அழிப்பதால் சந்தையில் நாணயத்தின் சப்ளை குறைந்துவிடும். சப்ளை குறைந்தால் டிமாண்ட் அதிகரித்து மீண்டும் விலை உயரும். வாவ்! இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி வேலை செய்யுது. இத ஃப்ளைவீல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சக்கரம் தன்னைத்தானே சுத்திக்கிற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. சந்தையில் நாணயங்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதன் விலை குறையும். விலை குறைந்தால் ஆரிஜின் அமைப்பின் பாண்டுகள் மலிவாக கிடைக்கும். இந்த மலிவான பாண்டுகளை பார்த்தவுடன் மக்கள் மீண்டும் பாண்ட் வாங்க தொடங்குவார்கள். மக்கள் வாங்க தொடங்கியவுடன் சந்தையில் நாணயங்களின் தேவை அதிகரித்து மீண்டும் விலை உயரும். சப்ளை அதிகமாச்சுன்னா நாணயங்களை அழிச்சு விலையை ஏத்துறாங்க. இது மனிதர்களோட தலையீடே இல்லாம தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு சூப்பரான என்ஜின். இத ஒரு பரந்த கோணத்துல பொருத்தி பார்த்தா எவ்வளவு பெரிய விற்பனை நடந்தாலும் இந்த 4 தூண்களும் இந்த பிளைவீல் எஃபெக்டும் சேர்ந்து நாணயத்தின் மதிப்பை மீண்டும் நிலைநிறுத்திவிடும். முதலீட்டாளர்கள் விற்க நினைத்தால் கூட சிஸ்டம் அவர்களுக்கு வேறு வழிகளில் லாபத்தை காட்டி அவர்களை சிஸ்டமுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்கிறது. ஆமா, ஆனா ஒரு நிமிஷம், லாஜிக்கா பார்த்தா இது ஒரு மாஸ்டர் பீஸ். ஆனா மனிதர்கள் எப்பவுமே லாஜிக்கா யோசிக்க மாட்டாங்களே. ஒரு வதந்தி பரவுனா கூட லாஜிக், கருவூலம், பாண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு மக்கள் பேனிக் ஆகி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா, அதுவும் மனித இயல்புதான். ஒரு தியேட்டர்ல தீப்பிடிச்சிடுச்சுன்னா 10 வாசல்கள் இருந்தாலும் மக்கள் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஒரே வாசல்ல ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இமோஷனலான சூழ்நிலையில வெறும் கணக்குகள் மட்டும் காப்பாத்துமா? இங்க ஒரு உளவியல் தடுப்பு சுவர் தேவைப்படுதே. ஆரிஜின் இந்த இடத்துல தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் விளையாடுறாங்க. வெறும் டெக்னாலஜியும் கணிதமும் மட்டும் பத்தாது, மனிதர்களை ஒட்டுமொத்தமாக இணைக்க ஒரு நம்பிக்கை தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நம்பிக்கைனா எப்படி? அதனால இந்த ஆரிஜின் சிஸ்டம ஒரு சாதாரண இணையதளத்துல அவங்க வைக்கல. இது டார்க் வெப் மூலம், அதாவது டார் பிரவுசர் வழியாக மட்டுமே அணுகக்கூடிய ஒரு ரகசிய இணைய பின்னணியில் செயல்படுகிறது. என்னது? டார்க் வெப்பா? ஒரு ஃபைனான்ஸ் சிஸ்டம்க்கு ஏன் அந்த அளவுக்கு ரகசியம் தேவைப்படுது? ரகசியம் ஒரு புறம் இருந்தாலும் அதனுள் இருக்கும் உளவியல் அமைப்பு தான் முக்கியம். இதில் இணையும் மக்களை இவர்கள் வெறும் முதலீட்டாளர்கள் என்று அழைப்பதில்லை. இது ஒரு மத அமைப்பு போல பிரிக்கப்பட்டுள்ளது. மத அமைப்பு போலவா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இதில் இருப்பவர்களை பிலீவர்ஸ், அதாவது விசுவாசிகள், மெசஞ்சர்ஸ், அதாவது தூதுவர்கள், மாஸ்டர்ஸ் மற்றும் எல்டர்ஸ், அதாவது மூத்தவர்கள் அல்லது உருவாக்குனர்கள் என்ற படிநிலைகளாக பிரிக்கிறார்கள். இவர்களுக்கென்று சுதந்திரத்தின் கோட்பாடு என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இது ஒரு டிஜிட்டல் மதம் மாதிரி இருக்கு. மக்கள் பேனிக் ஆகி நாணயங்களை மொத்தமா விற்று அமைப்பை அழிச்சு விடக்கூடாது என்பதற்காக டெக்னாலஜியை மட்டும் நம்பாம மனிதர்களோட ஆழ்ந்த நம்பிக்கைய ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. முற்றிலும் உண்மை. நம்ம எல்லாரும் ஒரே சமுதாயத்தோட விசுவாசிகள் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவங்க சிஸ்டமை விட்டு வெளியே போக யோசிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அல்கோரிதம் என்னதான் லாஜிக்கா இருந்தாலும் பயம் வரும்போது மனித மனம் லாஜிக்கை மீறி செயல்படும். அந்த பயத்தை முறியடிக்க நாம் ஒரு புனிதமான சிஸ்டத்தின் விசுவாசிகள், நமது அமைப்பு நம்மை ஒருபோதும் கைவிடாது என்ற ஆழமான உளவியல் நம்பிக்கைய இந்த மத ரீதியான பெயர்களும் டார்க் வெப் பின்னணியும் உருவாக்குகின்றன. ஓ, இது அல்காரிதத்திற்கு ஒரு தார்மீக கவசத்தை வழங்குது. ஆரிஜின் அமைப்பு என்பது ஒரு சுதந்திரமான தன்னாட்சி பெற்ற பொருளாதார உலகத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. ஆமா, உலகளாவிய ரகசிய திட்டங்களான கேமலாட் ப்ராஜெக்ட் போன்றவற்றுடன் கூட இதற்கு ஒரு தத்துவார்த்த தொடர்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. இவங்களுடைய நோக்கம் எந்த வகையிலும் அரசியல் சாய்வு கிடையாது. நாமும் அதை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை. ஆனா அவங்களோட தத்துவம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது.
அரசாங்கங்கள் மற்றும் வங்கிகள் எப்போது வேண்டுமானாலும் நம் செல்வத்தை கட்டுப்படுத்தலாம் என்ற பயம் பலருக்கும் இருக்கிறது. அதிலிருந்து தப்பித்து முழுமையான சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கே வன்முறைக்கோ சட்டவிரோத செயல்களுக்கோ இடமில்லை என்று அந்த சுதந்திரத்தின் கோட்பாட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் இன்னொரு முக்கியமான கேம் தியரி லாஜிக் இருக்கிறது. சுயநலமின்றி அமைப்பை காப்பதுதான் உண்மையான சுயநலம் என்று கூறுகிறார்கள். தான் உண்மையான சுயநலமா? அதாவது நீங்கள் மொத்தமாக விற்றுவிட்டு ஓட நினைத்தால் சந்தை சரிந்து உங்கள் நாணயங்களின் மதிப்பும் குறையும். ஆனால் சிறுக சிறுக சந்தை பாதிக்காதவாறு விற்று லாபம் பார்த்தால் உங்களுக்கும் லாபம், அமைப்புக்கும் லாபம். இதை பேட்ச் எக்ஸிட்டிங் என்கிறார்கள். சூப்பர். அதாவது அந்த பிரிசனர்ஸ் டேலாமா கதையில் 2 திருடர்களும் அமைதியாக இருந்தால் கிடைக்கும் அந்த 1 மாத சிறை தண்டனை போன்ற ஒரு வின்-வின் சூழ்நிலை. அதேதான். நான் ஒரு பேராசை பிடித்தவனாக இருக்கலாம், ஆனால் என் பேராசை நிறைவேற வேண்டும் என்றால் கூட நான் மற்றவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இந்த அல்காரிதம் உருவாக்குகிறது. அதுதான் இதன் மையக் கருத்து. அறிவார்ந்த முறையில் சிந்தித்தால் லாபம் சம்பாதிக்க நினைக்கும் ஒவ்வொருவரும் கூட்டு முயற்சியோடு, அதாவது அந்த +6 பாயிண்ட்ஸோட செயல்படுவது மட்டுமே ஒரே தர்க்கரீதியான வழி என்பதை இந்த அமைப்பு எண்களின் வாயிலாகவும் உளவியல் ரீதியாகவும் நிறுவுகிறது. அப்போ ஆரிஜின் என்பது வெறும் ஒரு கிரிப்டோ நாணயம் அல்ல. இது மனித உளவியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூக நிதி பரிசோதனை. கண்டிப்பா. இதுல அவசரப்பட்டு எடுக்கப்படும் சுயநல முடிவுகள் தற்காலிகமாக லாபம் தருவது போல தெரிந்தாலும் இறுதியில் ஒட்டுமொத்த அமைப்பையும் அழித்துவிடும். ஆனால் நம்பிக்கையுடன் கூடிய கூட்டு முயற்சி மட்டுமே அனைவருக்குமான நிரந்தர செல்வத்தை உருவாக்கும். இது ஒரு அருமையான பாடம். அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. உங்க அலுவலகத்திலோ அல்லது உங்க குடும்பத்திலோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அப்போது மற்றவர்களை சிக்க வைத்துவிட்டு நீங்கள் மட்டும் தப்பிக்கும் சுயநல முடிவை எடுக்கிறீர்களா? அல்லது குழுவாக இணைந்து அனைவருக்குமான வெற்றியை தேடுகிறீர்களா? கூட்டு முயற்சியில் கிடைக்கும் வெற்றிதான் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிறுத்தணும் என்பதை இந்த ஆரிஜின் ஒரு பாடமாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எந்த ஒரு சமூகமும், அது நிஜ உலகமாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் உலகமாக இருந்தாலும் சரி, அது பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தழைத்தோங்க முடியும் அப்படிங்கிறது இது ஆழமாக பதிவு செய்கிறது. ரொம்ப சரியான வார்த்தைகள். இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். மனிதர்களின் பேராசை, பயம் மற்றும் சுயநலத்தை ஒரு அல்காரிதம் மூலமாக இவ்ளோ வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடிகிறது என்றால், மனிதர்களால் உருவாகும் அத்தனை உணர்வுபூர்வமான தவறுகளையும் ஒரு கம்ப்யூட்டர் கோட் சரி செய்து விடுகிறது என்றால், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எதிர்காலத்தில் மனிதர்களின் குறைகள் நிறைந்த நமது அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திற்கு பதிலாக எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத, தவறுகளே செய்யாத இது போன்ற ஒரு பிளாக்செயின் அல்காரிதத்திடம் நமது உலகையே ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்க முடியுமா? மனிதர்களே ஆள்வதை விட ஒரு இயந்திரம் ஆள்வது சிறந்ததாக இருக்குமா? இதைப் பற்றி சற்று அமைதியாக சிந்தியுங்கள்.